பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 செவ்வாய்க்கிழமை எபிசோடு ரொம்ப சூப்பராக முடிஞ்சதுங்க. நிறையா தடவை பிக் பாஸும் சொல்லி பார்த்துட்டாரு, உங்களை அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, இன்னும் திருந்துற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கமருதீனும் பார்வதியும் நாளுக்கு நாள் பண்ணுற லீலைகள் எல்லாம் மீறி போகுதுங்க. 18+ தாண்டி நிறையா ++ஆக போட்டுக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி இவங்களோட காதல் லீலைகள் தினம் தினம் ஒரு விதமாக நடக்குது. நேற்று நைட்டு, அதாவது திங்கட்கிழமை நைட்டு எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறமா மைக்கை ஓரமாக கலட்டி வச்சுட்டு உருது மொழியில் 2 பேரும் மாறி மாறி பேசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்மளை நிறைய தடவை வார்ன் பண்ணியிருக்காரு அப்படின்ற எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல், நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் அவங்களோட இன்பத்துக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கமருதீன் பார்வதி 2 பேரும் இந்த வீட்டில் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வராங்க. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க இப்படி பண்ண வேலையை பார்த்து பிக் பாஸ் ஒரு நிமிஷம் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்ணி நிற்க சொல்லிவிட்டு, கமருதீன் பார்வதி உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், நேற்று நைட்டு சொல்லிட்டேன், இன்றைக்கி காலையில் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் திருந்துற மாதிரி இல்லை, இன்னும் நீங்கள் மயக்க கரட்டி வச்சுட்டு காதில் போய் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, இது சரிப்பட்டு வராது. அதனால் நீங்கள் பண்ண இந்த தப்புக்காக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டாரு. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் ஹவுஸில் இருக்கிற முட்டை, பால், டீ, காஃபி எல்லாத்தையுமே பிக் பாஸ் எடுத்து ஸ்டோர் ரூமில் வைக்க சொல்லிட்டாரு. ஹவுஸில் இருக்கிற யாருக்குமே முட்டை, டீ, காஃபி, பால் எதுவுமே கிடைக்காது. பிக் பாஸ் திரும்ப எப்போ சொல்கிறாரோ அது வரைக்கும் இவங்களுக்கு இது எதுவுமே கிடையாது. இதில் கமருதீனுக்கெலாம் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்றது இன்னுமே ஃபீல் ஆகக்கூட இல்லை. சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க, இதோட ஒரு 1000 தடவை மன்னிப்பு கேட்குறாங்க. அதையும் பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தால் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் பயங்கரமாக கடுப்பாகிட்டாங்க. அதில் விக்ரம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் சாரி கேட்டு எந்த பயனும் இல்லை, செயலில் காட்டுங்க, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ நல்ல முறையில் நடந்துக்கிட்டு பிக் பாஸோட மனசில் நல்ல பேர் வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் விஜய் சேதுபதி ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டாரு அப்படின்றது தெரியல. இது முதல் வாரம் 2 வாரம் கிடையாது, இதோட 4வது வாரம் இவங்க 2 பேரும் மைக்கில் இந்த மாதிரி பேசி பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இப்போ வளர்ந்து வந்திருக்கு. இந்த வீக்கெண்ட்லேயாவது விஜய் சேதுபதி கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம். நீங்கள் வந்ததுலேருந்து யோசித்து பாருங்கள், இந்த பிக் பாஸ் ஹவுஸில் நிறைய பேர் அவங்களோட நிறைய திறமைகளை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பீட் பாக்ஸ் பண்ணுறாங்க, நடிப்பு திறமையை காட்டுறாங்க, பாடல்கள் எழுதுகிறாங்க, இல்லை அவங்களோட வார்த்தைகள் மூலமாக கவுண்டர் போடுறாங்க, காமெடி பண்ணுறாங்க, கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பார்வதி வந்ததுலேருந்து ஒன்றுமே பண்ணலை. எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி விடுறது, எங்கேயாவது போய் கொளுத்தி போட வேண்டியது, கமருதீன் கூட குசு குசுன்னு போய் பேசி ஏதாவது ஒரு வம்பு இழுத்துட்டு வர வேண்டியது, வாரம் வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வர வேண்டியதே வேலையாக போச்சு. இவங்க வெளியே வச்சிருக்கிற பிஆர் டீமு பார்வதியை இன்னைக்கு நாள் வரைக்கும் ஓட்டு போட்டு காப்பாற்றிக்கிட்டு வேற இருக்காங்க. இவங்க பண்ண தப்பு ஒரு தடவை சொல்லியும் திருந்தலை, 2 தடவை சொல்லியும் திருந்தலை. இத்தனை தடவை சொன்னதுக்கு அப்புறமா பிக் பாஸ் கடுப்பாகி வீட்டில் இருக்கிற மொத்த பேருக்கும் தண்டனையை கொடுத்துட்டாங்க. அதுவும் பிரியாணி ரெடி பண்ணி தட்டில் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த முட்டையையும் எடுத்து கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்றைக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. பிக் பாஸ் ஹவுஸே ஒரு கோர்ட் செட்டப்பில் மாறிடுச்சு. ஜட்ஜு, வழக்கறிஞர்கள், கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி டீம் பிரிச்சுட்டாங்க. இதில் ஹவுஸ்மேட்டில் இருக்கிற எல்லாருமே கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். யார் கொடுக்குற கம்ப்ளைண்ட் செலக்ட் ஆகுதோ அவங்களோட வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும். 2 பேர் தரப்பில் இருந்து 2 வழக்கறிஞர்களை கூப்பிட்டுட்டு வரணும். 2 ஜட்ஜஸ் இருப்பாங்க, 2 வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, 2 குற்றவாளிகள் இருப்பாங்க. குற்றவாளிகள் என்ன காரணத்தை வழக்காட சொல்கிறாங்களோ அந்த காரணத்துக்காக வழக்கறிஞர்கள் வழக்காடி நீதிபதிகள் கிட்ட இருந்து நீதி வாங்கி கொடுக்கணும். இதுதான் டாஸ்க். ரொம்ப நல்ல ஒரு டாஸ்க்கு. இதில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் 65 நாள் 70 நாள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்ததோ அந்த பிரச்சனைகளில் எனக்கு இந்த விஷயத்துக்கு நீதி கிடைக்கலப்பா, இதில் எனக்கு ஒன் சைடடாக போயிடுச்சு, எனக்கான நியாயம் இந்த வீட்டில் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க எந்த விஷயத்தை நினைக்கிறாங்களோ அதை ஒரு புகாராக எழுதி பிக் பாஸ்கிட்ட கன்ஃபெஷன் ரூமில் கொண்டு கொடுக்கணும். அதை பிக் பாஸ் செலக்ட் பண்ணுவார். அவர் செலக்ட் பண்ணுற விஷயம் மட்டும்தான் கோர்ட்டில் கேஸாக போகும். அதன் அடிப்படையில் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவங்களோட குறைகளை, கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்தாங்க. அதில் முதல்ல வழக்குக்கு வந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஆதிரை ரீஎன்ட்ரி ஆகி உள்ளே வந்த உடனே நம்ம வினோத் அவர்கள்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. நான் வினோத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வெளியே போனதுக்கு வினோத் தான் காரணம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. அதை வினோத் அவர் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தாரு. எனக்கு இந்த வீட்டில் நீதி கிடைக்கணும், வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போனதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வரணும், இதனால் மக்கள் மத்தியில் என்னோடய பேர் வந்து ரொம்ப கெடுதல் பண்ணுறதுக்காக ஆதிரை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வினோத் அந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. அதன் அடிப்படையில் முதல் வழக்கு வினோத் ஆதிரை இவங்க 2 பேர் வழக்கு கோர்ட்டுக்கு வந்தது. அமித் திவ்யா அவங்க 2 பேர் ஜட்ஜாக இருந்தாங்க. வினோத் தரப்பில் வாதாடுறதுக்கு விக்ரமும், ஆதிரை தரப்பில் வாதாடுறதுக்கு அரோராவும் வந்திருந்தாங்க. 2 பேரும் அவங்களோட வாதத்தை சிறப்பாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா போச்சு. குறிப்பாக விக்ரம் வந்து அவரோட வாதத்தை ரொம்ப திறமையாக பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சு கரெக்டாக வாதாடினார். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போனாருன்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம், அதுக்கு யாருமே காரணமாக முடியாது. ஆனால் ஆதிரை தேவையில்லாமல் வினோத்தை நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னதுனால வினோத்துக்கும் ஆதிரைக்கும் இதனால் பயங்கர ஒரு பிரச்சனை வந்துச்சு. நீதிமன்றத்தில் அமித் வந்து இதுக்கு வினோத்து காரணம் இல்லை அப்படின்னும், திவ்யா வந்து வினோத்து தான் காரணம், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. 2 பேரும் வெவ்வேறு தீர்ப்பு கொடுத்ததுனால பிக் பாஸ் வந்து மக்கள் மன்றத்தில் பேசி முடிவெடுங்கன்னு விட்டுட்டாங்க. மக்கள் எல்லாரும் எடுத்த முடிவின் அடிப்படையில் வினோத் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போனதுக்கு காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு சொல்லிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வினோத்துக்கும் ஆதிரைக்கும் மறுபடியும் பயங்கர சண்டை வந்துருச்சு. தேவையில்லாமல் கமருதீன் உள்ளே வந்தார். நீங்கள் என்னையும் எஃப்ஜேவியும் ஏன் கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க, அதனால தான் நானும் உங்களையும் வாட்டர்மெலன் ஸ்டாரை வெளியே போனதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஆதிரை தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தார். வினோத் எவ்வளோ தான் அவர் தரப்புல இருந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியே போனதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு அவர் காரணத்தை எடுத்து வச்சாலும் ஆதிரையால் அதை ஏற்றுக்க முடியல. நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தும் ஹவுஸ்மேட்ஸ் நிறையா பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. விஜய் சேதுபதி அவர்கள் வந்தாருன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை எடுத்து பேசுவார். இதுக்கு முன்னாடியே அரோரா கிட்ட சொல்லியிருந்தாரு, யார் வெளியே போனதுக்கும் யாரும் காரணம் கிடையாது, அவங்கவுங்க பண்ண விஷயத்துக்கு அவங்கவுங்க வெளியே போகிறாங்க, மக்கள் முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால் ஆதிரை வெளியே போயிட்டு திரும்ப உள்ளே வந்ததுனால ஆதிரை சொல்கிறது எல்லாமே கரெக்ட் ஆகிட முடியாது. என்ன நடக்குது வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி இதுக்கு என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த செவ்வாய்க்கிழமை எபிசோடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.